ஹலோ காய்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எஸ்பிஐ உடைய க்ளவுட் ஸ்டோரேஜ் டெஸ்டிங் டாஸ்க்கை எப்படி ஷேர் ஷாட்டில் நம்ம எப்படி பண்ணுறது, இதை பற்றி தான் A to Z இந்த வீடியோவில் உங்களுக்கு டெமோவோட நம்ம பண்ணி காட்ட போகிறோங்க. ஸோ நீங்கள் மைக்ரோ டாஸ்க் இருக்கீங்க, இன்னும் க்ளவுட் ஸ்டோரேஜ் டாஸ்க் பார்த்தீங்கன்னா இன்னும் நீங்கள் பண்ணாமல் இருக்கீங்க, நீங்கள் ஷேர் ஷாட் யூஸ் பண்ணி தான் நீங்கள் பண்ணுவீங்க அப்படின்னா, கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு நீங்கள் பண்ணீங்கன்னா சூப்பராகவே கரெக்டாக பார்த்தீங்கன்னா பண்ணிடலாம். ஏன்னா நிறைய நண்பர்கள் பார்த்தீங்கன்னா அந்த டேக் எனக்கு வரமாட்டேது ப்ரோன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அதுக்காக நம்ம வீடியோ மேக் பண்ணி போகிறோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்கள் எஸ்பிஐ லாகின் பண்ணிக்கங்க. எஸ்பிஐ லாகின் பண்ணிட்டு நம்ம ஃபஸ்ட்டு அந்த பிக்சரை டவுன்லோட் பண்ணிக்கணும். கரெக்ட்டுங்களா? பிக்சரை டவுன்லோட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் அந்த ஹேஷ்டேக்கை நம்ம காப்பி பண்ணணும். அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, எஸ்பிஐ லாகின் பண்ணிட்டு எஸ்பிஐ க்ளவுட் அக்சஸ் அதை கொடுத்துட்டோம். கொடுத்துட்டா பிறகு உள்ளே வந்துட்டோம். உள்ளே வந்துட்டா பிறகு இங்கே பாருங்கள் எஸ்பிஐ டெஸ்டிங் டாஸ்க் இருக்கா, அதை டச் பண்ணிவிட்டு கீழே அந்த இமேஜை பார்த்தீங்கன்னா நம்ம டவுன்லோட் பண்ணிக்கிறோம். ஸோ நீங்களுமே இமேஜை டவுன்லோட் பண்ணிங்க. இமேஜை டவுன்லோட் பண்ணிட்ட பிறகு என்ன பண்ணால் கீழே பாருங்கள் அந்த ஹேஷ்டேக்லாம் கொடுத்துருக்காங்கல்ல, இந்த ஹேஷ்டேக்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த ஹேஷ்டேக் காப்பி பண்ணி போட்டாலும் போடலாம், இல்லை லிங்க்கு காப்பி பண்ணி போட்டாலும் போடலாம். மொத்தமாக காப்பி பண்ண வேண்டாம், சரிங்களா? இது ஹேஷ்டேக் ஃபுல்லுத்தையும் நீங்கள் காப்பி பண்ண வேண்டாம், சரிங்களா? ஒன்று நம்ம காப்பி பண்ணி போடலாம். அதான் உங்களுக்கு கரெக்டான சூப்பராக இருக்கும். அதாவது தப்பு இல்லாமல் பண்ணலாம், சரிங்களா? ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒன்றுமே இல்லை, இந்த பைமோட்டோட லிங்க்கு ஃபஸ்ட்டு நம்ம காப்பி பண்ணுவோம், சரிங்களா? அப்போ அந்த பைமோட்டோடைய அழுத்தி நீங்கள் பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி காப்பி ஆப்ஷன் காமிக்குதா? ஸோ அப்போ காப்பி கொடுத்துருங்க. மேலே ஹேஷ்டேக்கை காப்பி பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு கீழே இருக்கிற பைமோட்டிவ் எஜுகேஷனுடைய லிங்க் மட்டும் ஃபஸ்ட்டு காப்பி பண்ணிங்க, சரிங்களா? நான் இமேஜை டவுன்லோட் பண்ணியாச்சு, கீழே இருக்கிற லிங்க்கை காப்பி பண்ணியாச்சு, கரெக்டாக? ஸோ ஷேர் ஷாட் ஓப்பன் பண்ணுங்க. ஷேர் ஷாட் ஓப்பன் பண்ணிட்டு கீழே போஸ்ட் போகிற மாரி அந்த ஐக்கான் இருக்கு இல்லையா, அந்த ப்ளஸ் ஐக்கானு, அந்த ஐக்கானை டச் பண்ணுங்க. டச் பண்ண உடனே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கேலரி பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகும். கேலரியில் டச் பண்ணிவிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ண இமேஜிங்க இருக்கும். அந்த இமேஜை டச் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஷோ, கரெக்ட்டுங்களா? மேலே கிரியேட் போஸ்ட் இருக்கும், ரைட் சம்திங் கிரேட் ஹியர்னு பார்த்தீங்கன்னா இருக்கும். கீழே நீங்கள் இது பண்ண இமேஜ் இருக்கும், அப்லோட் பண்ண இமேஜ் இருக்கும், கீழே எல்லாத்தையுமே கொடுத்துருப்பாங்க. இதில் நீங்கள் என்ன பண்ணால் ஃபஸ்ட் எடுத்தோடனே எஸ்பிஐ பற்றி ஒரு 5 ஓன் வேர்ட்ஸ் ஏதாவது சொல்லியிருக்காங்கல்ல, அப்போ எஸ்பிஐ பற்றி உங்களுடைய உங்களுக்கு என்ன தோணுது எஸ்பிஐ பற்றி, அதை உங்களுடைய ஓன் ஃபீட்பேக்கை நீங்கள் கொடுக்கணும், சரிங்களா? அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு எஸ்பிஐ இஸ் வெரி குட் கம்பெனி அப்படின்னு பார்த்தீங்கன்னா போட்டுக்கிறேன், சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நான் பார்த்தீங்கன்னா போட்டேன். 5 வேர்ட்ஸில் சும்மா டெமோவுக்காக நான் போட்டிருக்கேன். நீங்கள் என்ன வேணா எழுதிக்கலாம். சரி, எழுதிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா, கீழே அப்படியே இந்த பாருங்க, நான் கீபோர்டில் ஒரு அம்புக்குறி ஒன்று இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, கீபோர்டில் பாருங்களேன், இந்த எம்முக்கு பக்கத்தில் இன்ட்டு மார்க் இருக்குது, டெலிட் பண்ணுற ஆப்ஷன் இருக்கா? அந்த டெலிட் பண்ணுற ஆப்ஷனுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ட்டு மார்க் இருக்கும். அதாவது இங்கேருந்து, ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இங்கே இடத்துல இருந்து நம்ம கீழே வரணும் இங்கே. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், கீபோர்டில் பார்த்தீங்கன்னா அந்த கீழே வர ஆப்ஷன் கொடுத்தோம் அப்படின்னா கீழே வந்துடும், கரெக்டாக? அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கீழே வந்துருங்க. ஸோ ரொம்ப அடியில் வந்துருங்க. ஏன்னா நம்ம மேலே ஹேஷ்டேக் பண்ணணும், கரெக்ட்டுங்களா? ஹேஷ்டேக் நம்ம போடாமல் இருக்கும். அப்போ ஹேஷ்டேக் போகிறதுக்கு அந்த ஸ்பேஸ் விட்டுட்டு கீழே வந்துருங்க. கீழே வந்துட்ட பிறகு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்துடும், சரிங்களா? மேலே காலி பேஸ் இவ்வளோ ஸ்பேஸ் இருக்கும். கீழே வந்துட்ட பிறகு அழுத்தி பிடிங்க, சரிங்களா? இந்த இடத்துல அழுத்தி பிடிச்சிங்கன்னா நீங்கள் அங்கே காப்பி பண்ணீங்க தெரியுமா, பைமோட்ரோ நிற்கும், எஜுகேஷன் லிங்க் நம்ம அங்கே காப்பி பண்ணியிருக்கோம். எங்கே அப்படின்னா நாங்கள் ஷோ பண்ணுற பாருங்க, இங்கே பாருங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம காப்பி பண்ணியிருப்போம். இதுதான், சரிங்களா? பைமோட்டு எஜுகோஸ்ட், ஓகேங்களா? இதை நம்ம காப்பி பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ இதை எடுத்துகிட்டு நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா பேஸ்ட் பண்ண போகிறோம். அவ்வளோதான் விஷயம், சரிங்களா? இங்கே நீங்கள் அழுத்தி பிடிங்க. அழுத்தி பிடிச்சிங்கன்னா பேஸ்ட் இருக்கும், பேஸ்ட் கொடுத்துருங்க. அவ்வளோதாங்க விஷயம், சரிங்களா? நெக்ஸ்ட் என்ன பண்ணுன்னா, மேலே பாருங்கள், மேலே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா இந்த மாதிரி காலி பிளேஸ் உங்களுக்கு இருக்கும். கீழே அந்த லிங்க் கொடுத்துருப்பாங்க, எஜுகேஷன் லிங்க்கும் நம்ம காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அங்கே இது இருக்கும். அப்போ இந்த காலி ஸ்பேஸில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ நம்ம அங்கே இது இருக்கு இல்லையா, ஹேஷ்டேக், அந்த ஹேஷ்டேக்கை காப்பி பண்ணி எடுத்துகிட்டு நம்ம அங்கே போட போகிறோம், சரிங்களா? திரும்பி எஸ்பிஐக்குள்ளே வந்துட்டு அழுத்தி பிடிங்க. அழுத்தி பிடிச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு ஹேஷ்டேக்லேருந்து கடைசி ஹேஷ்டேக் வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா வச்சுக்கணும், சரிங்களா? ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கடைசி ஹேஷ்டேக் வரைக்கும் வந்துருங்க, ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வந்துட்ட பிறகு காப்பி பண்ணுங்கள். காப்பி பண்ணிட்ட பிறகு அப்படியே எஸ்பிஐக்குள்ளே வந்துருங்க. எஸ்பிஐக்குள்ளே இந்த ஷேர் ஷாட்டில் வந்துட்டு அழுத்தி பிடிங்க, சரிங்களா? அப்படியே அந்த ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, கீழே லிங்க் இருக்கும், அதுக்கு மேலே ஸ்பேஸ் நிறைய ஸ்பேஸ் விட்ருக்கும் நம்ம. அந்த ஸ்பேஸில் பேஸ்ட் கொடுங்க. அழுத்தி குடிச்சு நீங்கள் பேஸ்ட் கொடுத்துட்டீங்க, இந்த மாதிரி தான் உங்களுக்கு வரும், சரிங்களா? இந்த மாதிரி இங்கே வந்துட்ட பிறகு என்ன பண்ணணும்னா, ஒன்றுமே இல்லை, இங்கே பாருங்கள், உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் ஒரு ஸ்டெப் பேக் வந்துருங்க. ஒரு ஸ்டெப் பேக் வந்துட்டிங்கன்னா திரும்பி போஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு திரும்பி இந்த மாதிரி கிரியேட் டேக் தான் உங்களுக்கு காமிக்கும். போஸ்ட் கொடுத்தாலுமே நீங்கள் அந்த டேக் கிரியேட் பண்ணணும். ஸோ அதை மட்டும் பண்ணால் மட்டும் தான் உங்களால் பார்த்தீங்கன்னா இது பண்ண முடியும், சரிங்களா? அதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும்னா, அப்படி பண்ணாமல் இது அப்படியே என்ன பண்ணணும்னா, இது டெலிட் பண்ணிருங்க, சரிங்களா? நிறைய பேர் என்ன பண்ணால் அந்த தப்பு பண்ணுவீங்க. எப்படின்னா, இதில் நம்ம பேஸ்ட் பண்ணிவிடுவீங்க. இதில் நீங்கள் பேஸ்ட் பண்ணிட்ட பிறகு உங்களுக்கு இந்த மாதிரி தான் எரர் வரும், சரிங்களா? அதனால் இந்த மாதிரி நீங்கள் பேஸ்ட் பண்ணாமல் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இது பார்த்தீங்கன்னா டெலிட் பண்ணிடுங்க, சரிங்களா? இதை நான் எதுக்கு நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன் அப்படின்னா, நீங்கள் இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் போஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகவே ஆகாது, சரிங்களா? அதுக்காக நீங்கள் என்ன பண்ணால், இப்போ ஃபஸ்ட்டு எதுவுமே வந்துட்டோமா, இந்தமாதிரி காலி ஸ்பேஸ் காமிக்கும், கீழே லிங்க் இருக்கும், எல்லாமே இருக்கும். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஒன்றுமே இல்லை, ஓகேங்களா? இப்போ பாருங்கள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே சர்ச்னு பார்த்தீங்கன்னா இருக்கும். இங்கே பாருங்கள், செலக்ட் டேக் ஃபார் திஸ் போஸ்ட் இருக்குது, கீழே சர்ச் ஆப்ஷன் இருக்குது. அந்த சர்ச் ஆப்ஷன் டச் பண்ணுங்களேன்.
அந்த சர்ச் ஆப்ஷன் டச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒன்று வருமா? அப்படியே நீங்கள் என்ன பண்ணால் அங்கே நீங்கள் காப்பி பண்ணீங்கல்ல அந்த ஹேஷ்டேக் எல்லாத்தையுமே இங்கே பேஸ்ட் பண்ணுங்கள். இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு கீழே கிரியேட் டேக்னு இருக்கும். அந்த கிரியேட் டேகை நீங்கள் கொடுத்துட்டு இங்கே ஷேர் ட்ரெண்டிங் அப்படின்னு பார்த்தோன்னா இருக்கும். அந்த ஷேர் ட்ரெண்டிங்கை கொடுத்துட்டு மேலே கன்ஃபார்ம் கொடுத்துட்டுனா உங்களுக்கு இந்த மாதிரி மேக்ஸிமம் 100 கேரக்டர்ஸ் அலோடுன்னு வரும். சரிங்களா? இந்த மாதிரி வர்றப்ப நீங்கள் என்ன பண்ணால் இந்த எஸ்பிஓ டிஜிட்டல் இருக்கு இல்லையா, அதை மட்டும் டெலிட் பண்ணுங்கள். ஸோ அதை மட்டும் டெலிட் பண்ணிட்டு கன்ஃபார்ம் கொடுத்துருங்க. அவ்வளோதான். சரிங்களா? அப்போ கன்ஃபார்ம் கொடுத்துட்டிங்கன்னா மேலே எல்லாமே உங்களுக்கு எல்லாமே ப்ளூ கலரில் வந்துடும். கரெக்டுங்களா? திரும்பி என்ன பண்ணணும்னா அந்த ஒரு வேர்டு மட்டும் நம்மளுக்கு மிஸ் ஆகுது. அதாவது எந்த ஹேஷ்டேக்னா இப்போ எல்லா ஹேஷ்டேக்குமே நம்ம போட்டோம். ஆனால் இந்த ஹேஷ்டேக் மட்டும் நம்மளுக்கு வந்து மிஸ் ஆகுது. எந்த ஹேஷ்டேக்? இந்த ஹேஷ்டேக். சரிங்களா? எஸ்பிஓ உடைய டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இருக்குல்ல, இது மட்டும் நம்மளுக்கு வந்து மிஸ் ஆகுது. அப்போ அதை மட்டுமே காப்பி பண்ணிங்க. சரிங்களா? அந்த ஹேஷ்டேக்கை மட்டும் காப்பி பண்ணிட்டு திரும்பி ஷேர் சாட் உள்ள வந்துட்டு ஸோ ஷேர் சாட் உள்ள வந்துட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா சர்ச் ஆப்ஷன் இருக்கும். இங்கே பாருங்கள், திரும்பி நான் சொல்கிற மாதிரி சர்ச் ஆப்ஷன் இருக்கா? சர்ச் ஆப்ஷனில் கொடுத்துட்டு அங்கே காப்பி பண்ண இதை ஹேஷ்டேக் ஒரே ஒன்று ஹேஷ்டேக் மட்டும் நான் காப்பி பண்ணியிருப்பேன். அந்த ஹேஷ்டேக் இங்கே பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணிட்ட பிறகு கீழே கிரியேட் டேக்னு இருக்கும். அந்த டேக் கொடுங்க, ஷேர் சாட் ட்ரெண்டிங் கொடுங்க, கன்ஃபார்ம் கொடுங்க, பேக் வந்துருங்க. அவ்வளோதான். அப்போ அங்கே இருக்கிற ஹேஷ்டேக் எல்லாத்தையுமே இங்கே நம்ம காப்பி பண்ணியாச்சியா? கீழே அது லிங்க் இருக்கா? எல்லாமே இருக்குது. இமேஜை அப்லோட் பண்ணிட்டோம். அப்படியே பண்ணிட்டு மேலே எஸ்பிஓடைய ஓன் வேர்ட்ஸ் கொடுத்துட்டோம். ஃபீட்பேக் கொடுத்துட்டோம். போஸ்ட் கொடுத்துட்டிங்கன்னா போஸ்ட் ஆகிடும். அவ்வளோதாங்க விஷயமே. ஓகேங்களா? சிம்பிளான விஷயம் தான். இது நீங்கள் கரெக்டாக அந்த வீடியோ பார்த்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக புரிஞ்சிடும். நிறைய பேர் அந்த கிரியேட் டேக்ல போய் பண்ணாமல் அந்த இதில் மட்டுமே பண்ணுறீங்க. இப்போ எதுலனா அந்த போஸ்ட் நம்ம எழுதும் இல்லையா, ஃபீட்பேக் எழுதிட்டு கீழேயே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எழுதுறீங்க. அந்த மாதிரி பண்ணக்கூடாது. கீழே சர்ச் ஆப்ஷன் இருக்கும். அந்த சர்ச் ஆப்ஷனில் வந்துட்டு தான் நீங்கள் அதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டு கிரியேட் டேக் கொடுத்துட்டு தான் நீங்கள் வந்து பண்ணணும். சரிங்களா? நீங்கள் அப்படியே என்ன பண்ணலாம், டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா குரோம் ஆப் வந்துடலாம். குரோம் ஆப் வந்துட்டு நீங்கள் வந்து எஸ்பிஓ லாகின் பண்ணிங்க, சாரி அந்த ஷேர் சாட்டை லாகின் பண்ணிக்கிங்க. லாகின் பண்ணிவிட்டு அழகாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போஸ்ட் பண்ணது எல்லாமே உங்களுக்கு ஷோ ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு பண்ணி காட்டுற பாருங்க இப்போ. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொஃபைல் இருக்கும். ஸோ அதை நம்ம அனதர் டேப் கொடுத்து நம்ம ஒரு டேப் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி இங்கே போஸ்ட் போடுறது இங்கே ஷோ ஆகும். சரிங்களா? எஸ்பிஐ இஸ் வெரி குட் கம்பெனி இருக்கும். நம்ம ஹேஷ்டேக் போடுறது எல்லாமே அங்கே ஷோ ஆகுது பாருங்கள். கீழே பிக்சர் இருக்கும். நம்ம போட்ட லிங்க் எல்லாமே ஷோ ஆகும். இது அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட். சரிங்களா? இது அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், எஸ்பிஓவில் வந்து பார்த்தீங்கன்னா க்ளவுட் ஸ்டோரேஜ் டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணலாம். சரிங்களா? அது எப்படி பண்ணுறது கூட சொல்கிறேன் பாருங்கள். இப்போ ஒன்றுமே இல்லை. திரும்பி எஸ்பிஓக்குள்ளே வந்துடுவீங்களா? எஸ்பிஓக்குள்ளே வந்துட்ட பிறகு ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்பிஓக்குள்ளே வந்துடுறோம். வெயிட் பண்ணுங்கள். ஸோ லோடிங் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, எஸ்பிஓடைய க்ளவுட் ஸ்டோரேஜ் நம்ம அக்சஸ் இதுக்கு வந்துட்டோம். ஸோ வந்துட்ட பிறகு மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ளவுட் ஸ்டோரேஜ்னு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் இருக்கும். அந்த பப்ளிக்கை டச் பண்ணுங்கள். பப்ளிக் டச் பண்ணுறாரு அப்லோடு ஃபைல்ஸ் இருக்கும். அப்லோடு ஃபைல்ஸ் கொடுத்து நேம் வந்து ஷேர் ஷாட் போடுங்க. டிஸ்கிரிப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா மை ஃபீட்பேக் போடுங்க. கேட்டகரி வந்து மை டெஸ்டிங் போட்டு அங்கே எடுத்த ஸ்க்ரீன்ஷாட்டை இங்கே நீங்கள் அப்லோட் பண்ணி சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா வேலை முடிஞ்சுது. நான் ஆல்ரெடி முடிச்சிட்டேன். ஸோ அதனால் இப்படி எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷோ ஆகுது. சரிங்களா? ஸோ அதனால் நீங்களுமே இதே மெத்தடில் தான் நீங்கள் பண்ணணும். இதில் எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலுமே தாராளமாக என்னோட கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா, இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் எனக்கு கொடுத்துட்டு போங்க. அப்போ தான் எனக்கு ஸோ அடுத்தது உங்களுக்கு புரியிற மாதிரி இன்னும் வீடியோ எனக்கு தெளிவாக போகிறதுக்கு எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கோம்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ இன்னும் நிறைய வீடியோக்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் நிறைய நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ கண்டிப்பாக கனெக்ட் பண்ணி வச்சுங்க. சரிங்களா? ஸோ நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கிறோம். அடுத்த அன்பு அண்ட் ஆஃபிஷியல். தேங்க்ஸ். பை பை.